சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் February 7 ZEE5ல பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆன வெர்ஷன்ல டயலாக்ஸ்ல ஒரு சில மாடிஃபை பண்ணிருப்பாங்க. OTT வெர்ஷன்ல அப்படியே இருக்கா இல்ல மாடிஃபை பண்ணதை எடுத்துட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். OTT வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னு. விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண போறதா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஜூன் இல்ல ஜூலைல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய் பல்லவி இந்த மூவில ஃபீமேல் லீடா பண்ண சான்ஸ் அதிகம். அவங்க கிட்ட தான் டாக்ஸும் போயிருக்கு. மணிரத்னமுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன தக் லைஃப் படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. சோ இந்த விஜய் சேதுபதி கம்போல வரக்கூடிய படம் மணிரத்னமுக்கு கம்பேக்கா இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7G ரெயின்போ காலனியோட பார்ட் 2ல அனஸ்வர ராஜன் தான் ஹீரோயினா நடிக்கிறதா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்ப அனஸ்வர ராஜன் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல. 7G ரெயின்போ காலனி பார்ட் 2ல நான் இருக்கேன் அண்ட் பார்ட் 1ஓட ப்ராப்பர் கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் பார்ட் 1ல உள்ள சேம் கேரக்டர்ஸ் பார்ட் 2லயும் வருவாங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங் இருக்குன்னு அவங்க சொல்லிருக்காங்க. தனுஷோட D55 மூவில ஸ்ரீலீலா ஃபீமேல் லீடா நடிக்க போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்னன்னா சாய் பல்லவி இந்த மூவில ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்துச்சு. நான் கூட ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்ப இந்த மூவில ஸ்ரீலீலா நடிக்க போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால இந்த மூவில சாய் பல்லவி இல்லங்கிறதையும் அதுக்குள்ள நம்ப முடியாது. ஏன்னா சாய் பல்லவி இந்த மூவில நடிக்கிறதா வந்த நியூஸே பாத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையான சோர்ஸ் மூலமா தான் எனக்கு வந்துச்சு. சோ இந்த மூவில இன்னொரு ஹீரோயினா கூட சாய் பல்லவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆனா இப்போதைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது ஸ்ரீலீலா. இனிமே மூவிக்கான ஒவ்வொரு ஸ்டார் கேஸ்டா ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்னா மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்டார் கேஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிருவாங்க. அண்ட் ஸ்ரீலீலா பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஸ்ரீலீலாவுக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருப்பாங்க. இந்த D55 பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல் தான் அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இந்த மூவில அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நான் எடுக்கிறதா இருந்த கருணா படத்தை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ஸ்கிரிப்டுக்கான ஒர்க் இன்னும் போய்கிட்டே இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி A.R. ரஹ்மான் இந்த மூவிக்காக 6 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. சோ மூவி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி அவரே சொல்லிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா தான் இந்த மூவில ஹீரோ. சோ இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் அவர் ஃபுல்லா முடிச்சதும் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வரும். டாக்ஸிக் மூவி இன்னும் ரிலீஸ் ஆக ஒரு மாசம் தான் கேப் இருக்கு. மூவில இருந்து சாங்ஸ் அப்டேட் கூட எதுவும் வரல. சோ படம் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இந்த Februaryல ரிவீல் ஆயிடும். இந்த Februaryல அப்டேட் எதுவும் வரல அப்படின்னா படம் போஸ்ட்பான் தான் எடுத்துக்கணும். கருப்பு செகண்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். Februaryல இந்த செகண்ட் சிங்கிள் வந்துரும் மோஸ்டா. சோ ரிலீஸ் டேட்டோட தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்கேன். காஞ்சனா 4 மூவில பூஜா ஹெக்டே இருக்காங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில கேள்விக்கு இன்ஸ்டாகிராம்ல பதில் சொல்றேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா நிறைய முறை பதில் சொன்ன கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல பதில் சொல்லுவேன். ஸ்பிரிட் அண்ட் சலார் 2ஓட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சலார் 2 பத்தி நான் 2 டேஸ் முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோல தெளிவாவே சொல்லிருப்பேன். ஸ்பிரிட் மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும். சூர்யா மூவி அப்டேட் கேட்டிருக்காரு. இப்போ ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்கேன். கருணா மூவி அப்டேட். இது இல்லாம இன்னொரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நாளைக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். சிம்போட பர்த்டே ஏதாச்சும் அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்டேட் வரும். பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் ஒரு 40 to 50% கிட்ட முடிச்சிருப்பாங்க. என்னோட கெஸ் படி இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்டேட் வர ஸ்டார்ட் ஆயிடும். டைரக்டர் ஹரியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிருக்கேன். ஹரியோட அடுத்த படம் பிரசாந்தோட படம் தான். ஆனா இந்த மூவிக்கான அப்டேட் எதுவும் அவங்க விடல. சோ நான் அப்டேட் வந்தாதான் சொல்ல முடியும். இந்த கொஸ்டின் பத்திலாம் நான் தனியா வீடியோ போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ரச்சகன் மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.